ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்துக் கொள்ளலாம். தியான வசனம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 33:18. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 31ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது 13ஆம் வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போகும்படியாக சொல்லுகிறார். ஆனால் இவன் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், சீகேமுக்கு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்தேலுக்கு போக வேண்டியவன் சீகேமுக்கு போகிறான். 10 வருடம் கழித்து திரும்பவுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரத்தில் பெத்தேலுக்கு போக வேண்டியவன், வாக்குத்தத்த நாட்டிற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்ல வேண்டியவன் சீகேமுக்கு செல்லுகிறான். 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்திலே பார்க்கிறோம், புதிதாக ஒரு இடம் வாங்குகிறான். இடம் வாங்கி அதை பார்க்கிறான். அது அவனுடைய கண்களுக்கு பசுமையாக இருக்கிறது, புல்வெளி மிக நேர்த்தியாக இருக்கிறது. அவன் சொல்லுகின்றான், ஆஹா, இது அருமையான இடம் என்று சொல்லி அவனுடைய மனதிலே சொல்லி கொண்டிருப்பான். எவ்விதமாக லோத்து தன்னுடைய கண்களுக்கு பிரியமான இடத்தை தெரிந்து கொண்டு அது தேவனுடைய தோட்டம் போல் இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்தானே, அதை போல தவறான தெரிந்தெடுப்பு. ஆனால் அவனுடைய சுயநல பார்வையில் சுயத்தை அவன் முன்னிலைப்படுத்துகின்றதான வேளையிலே லோத்து ஆனாலும் சரிதான், இங்கே யாக்கோபானாலும் சரிதான், அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரடையாக செயல்பட்டார்கள். தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை என்று சொல்லலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுகிற, தேவனுடைய ஆலோசனைக்கு அடிபணிகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். யாக்கோபு ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி தான். He was a born again believer. He did choose a wrong place. அதுதான் அங்கே நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் உன்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான பெரியவர்களே, திருச்சபையின் பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? He is just learning to walk with his spiritual legs. ரட்சிக்கப்பட்டவன் இப்பொழுதுதான் தன்னுடைய ஆவிக்குரிய கால்களாலே நடக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் அந்த நடக்கின்ற பாதையில் தேவனுடைய ஆலோசனையை புரட்டி விட்டான், இல்லையென்றால் ஓரமாக்கி விட்டான், தூரமாக்கி விட்டான். சுயநலம் அங்கே மேற்கொள்ளுகிறது. தன்னுடைய கண்களின் பார்வைக்கு அவன் இடம் கொடுக்கிறான். பசுமையான புல்வெளியாய் அவனுக்கு தெரிகிறது. விளைவு என்ன? சீர்கேடடைந்தான். 34ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு கரும்புள்ளி அதிகாரம் என்றால் ஆதியாகமத்தில் 34ஆம் அதிகாரம் கருப்பு புள்ளி அடையாளம். ஆம், நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. சீர்கேடடைந்தான். குடும்பத்திற்கு அவமானம் வந்துவிட்டது. தன்னுடைய ஒரே மகள் கற்பழிக்கப்பட்டாள். அவனுடைய குமாரர்களான சிமியோன், லேவி கொலைகாரர்களானார்கள். வேதனை தான் மிஞ்சியது. அவனுடைய வாசனை கெட்டது. சாட்சி அங்கே சீரழிந்து விட்டது. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய அரோமா எப்படி இருக்கிறது? நீங்களும் நானும் நறுமணம் வீசுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவ பிள்ளையே, நீ இருக்க வேண்டிய இடம் பெத்தேல் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகி நீ முழுமையாய் விடுதலை அடையவில்லை. நீ எங்கே இருக்கிறாய்? நீ முழுமையாய் விடுதலை அடைந்திருப்பாய் என்றால் ஆண்டவர் காட்டுகின்ற பெத்தேலில் அல்லவா நீ இருக்க வேண்டும். இன்று அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுகொள்வதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று சொல்லுகிறது. அது முழுமையான ரட்சிப்பு அல்ல. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வது, ரட்சகருடைய வழியிலே நீ நடக்கிறேன், ரட்சகரை பிரியப்படுத்தி வாழுகிறேன், ரட்சகருக்காக வாழுகிறேன், ரட்சகரை அறிந்த நான் ரட்சகருக்காகவே வாழுகிறேன். அதுதான் தேவன் விரும்புகின்ற ஒரு காரியம். நீ இருக்க வேண்டிய இடம், ஒருவேளை அது ஒருவேளை கூரை வீடாக இருக்கலாம், ஒருவேளை அது சாதாரண ஒரு சிறிய கிராமமாக இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் சொல்லுகிற இடத்துல நீ நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அங்கே இருந்திருப்பார்கள் என்றால் இந்த தீனானுடைய வாழ்வு கெட்டு போயிருக்குமா? வளர்க்க வேண்டிய விதத்தில் பிள்ளையும் வளர்க்கவில்லை. அந்த பிள்ளைக்கு அவர்கள் நன்றாக கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்றால் தகப்பனும் தாயும் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த சீரழிவு அந்த குடும்பத்திற்கு வந்திருக்காது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை எந்த வழியிலே நடத்துகிறேன்? எந்த பிள்ளை விரும்பும்? எல்லாவற்றையும் பிள்ளை விரும்பும். நம்முடைய வீட்டிலே பளபளப்பாக இருக்கக்கூடிய கத்தியாக இருக்கலாம், அல்லது ஊர்ந்து செல்லக்கூடிய நாகப்பாம்பாக இருக்கலாம். பிள்ளைகள் அதை பார்க்கின்ற பொழுது பிடித்து விளையாட வேண்டும் என்று போல் அவர்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்களும் நானும் அதை அனுமதிக்க மாட்டோமே. அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இங்கே பாருங்கள், தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்போ அவளுடைய நேரப்போக்கு அல்லது பொழுதுபோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ போய் உடனடியாக அவள் விழுந்து விட்டாள் என்று சொல்வதற்கில்லை. அங்கே வழக்கத்தை கொண்டிருந்தாள். அந்த நகரத்திற்கு சென்று அங்கிருக்கிற பெண்களோடு சென்று அவர்களோடு அளவுளாவி பேசி தேவையில்லாமல் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தவள் என்றுதான் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவும் அவள் என்ன செய்கிறாள்? புறப்பட்டு செல்லுகிறாள். மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு எண்ணத்திலே அவள் செல்லுகிறாள். ஆகையினாலே தான் அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாரும் அவளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில் பாருங்கள், அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு. காணக்கூடிய விதத்திலே என்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவன் காணும்படியாக வாழ வேண்டும். உங்களையும் என்னையும் அழகுபட படைத்தவர். அந்த அழகு என் ஆண்டவருக்கு மாத்திரமே சொந்தம். இங்கே தன்னை சிங்காரித்து கொண்டு செல்லுகிறாள். மற்றவர்கள் கவர்ந்தெழுக்கக்கூடியதான ஒருவேளை உடை அலங்காரங்களோடு அவள் சென்றிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பிலே கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகள் எதை அணிய வேண்டும், எதை உடுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வருகின்ற பொழுது பிள்ளைகள் தலையை மூடுவதில்லை, அவர்களுடைய நெஞ்சை மூடுவதில்லை. என்ன வேதனையான காரியங்களாக இருக்கிறது, இதை கற்றுக் கொடுங்கள். நீ இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு செல்லுகிறாய், வீட்டிலிருந்து கிளம்பும் போதே தலையை நீ மூடிக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த தலையை மூடுவது ஒரு பெரிய கேவலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தலையை மூடவில்லை என்றால் தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள். ஆம், வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என் ஆண்டவருக்குரியவன், நான் என் ஆண்டவருக்குரியவள். என் ஆண்டவர் காணும்படியாக, என் ஆண்டவர் காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? பெத்தேலிலே இருந்திருந்தால் இந்த சீரழிவு வந்திருக்காதே. நீ நானும் இருக்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம், அப்பாவினுடைய வீடு. அந்த வீட்டிலே இருக்க வேண்டிய நீ அந்த வீட்டிற்கு எவ்விதமாய் வருகிறாய், அந்த வீட்டை எவ்விதமாய் நீ தூரமாக்குகிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? யோசித்துக்கொள். லோத்துக்கு சோதோம் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. யாக்கோபுக்கு சீகேம் குளிர்ச்சியாக இருந்தது கண்களுக்கு. நகோமிக்கு மோவாய் பெரிய ஆசீர்வாதமாய் பசுமையாய் காணப்பட்டது. இளையகுமாரனுக்கு தூரதேசம் பசுமையாய் காணப்பட்டது. உனக்கும் எனக்கும் எது பசுமையாய் இருக்கிறது? ஆண்டவருடைய இடமும் உனக்கு பசுமையாக இருக்கட்டும். ஆண்டவர் காட்டுகின்ற இடம் மாத்திரமே உனக்கு ஆசீர்வாதமாக உண்டு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் பெத்தேல் செல் என்றார். ஆனால் தாமதம், முழுமையற்ற கீழ்ப்படிதல். பெனியேலின் தேவனோடு உறவாடி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் அவன் காலதாமதித்துக் கொண்டிருக்கிறான். he is still slow. அவன் இன்னும் என்ன செய்கிறான்? அவன் தாமதித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய காரியத்தில் உடனடியான கீழ்ப்படிதல் இல்லை என்றால் ஆசீர்வாத குறைச்சல் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்தேல் மலையின் மேல் உள்ளது, உயர்ந்தது. சீகேம் பள்ளத்தாக்கு, தாழ்வானது. நீ உயர்ந்த இடத்திற்கு வா, மேலே ஏறி வா. நீ மேன்மைக்குரியவன். நீ பெத்தேலில் இருக்க வேண்டியவன். இன்னும் கீழே இருக்கிறாயா? யோசித்துப்பார். உன்னுடைய காரியங்கள் கீழே உன்னை இழுத்து கொண்டிருக்கிறதோ? நெகேமியா சொன்னான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், கீழே இறங்கி வர முடியாது. நீ பெரிய வேலை செய்கிறவன்.
நீ ஆண்டவருக்கான ஆலயத்தையும் ஆலங்கத்தையும் கட்டக்கூடியவன். உன் வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பக்கூடியவன். பெரிய தேவனுக்காக உன்னை நீ செப்பனிடுகிறவன். ஆகையினாலே நீ கீழே இறங்கி வரக்கூடாது. மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பள்ளத்தாக்கை விரும்பாதே, கீழான வாழ்க்கையை விரும்பாதே, உயர்ந்த வாழ்க்கையை விரும்பு. ஆண்டவர் உன் மலைகளின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினாரே. ஆழத்தில் இருந்த எண்ணெய், உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினவர் அல்லவா? அந்த கண்மலையின் உயர்விலே நீ நின்று கொண்டிருக்கிறாயா என்பதை யோசித்துப்பார். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கீழான வாழ்க்கைக்கு நேராக அல்ல ஆண்டவரே, எங்களை கெடுத்து சீரழிக்கக்கூடிய சிற்றின்பமான சீர்கேடடையக்கூடிய வாழ்க்கைக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட உயரத்தில் இருக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும்படியாக, பெத்தேலிலே இருக்க நீர் எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.